ஹலோ ஆல் பிக் பாஸ் காமன் மேனில் வந்து இப்போது அஞ்சாவதாக யார் வரப்போகிறாங்க இல்லைன்னா யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் குசும்புன்னு சொல்லிட்டு ஜார்ஜ் ராஜசெல்வன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். இவர் வந்து ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக. ஸோ இவருக்கு வந்து என்னென்னா காமெடி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்டாண்டப் காமெடி மாதிரி நிறைய காமெடிஸ்லாம் வந்து எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால், அப்போது நீங்கள் காமெடியே பண்ணலாமே, எதுக்கு வந்து அது பிக் பாஸ் செலக்ட் பண்ணிக்கன்னு கேட்டால், என்னோடய காமெடியை வந்து பிக் பாஸில் வந்து சொல்லணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்த உடனே வந்து ஓவியா கிட்ட போகிறாங்க, ஆரி கிட்ட போகிறாங்க, ராஜு தெய்வமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவியாவை பார்த்துட்டு கோயம்புத்தூர் ஓவியா ஆர்மியோட தலைவர் நான் தான் சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்க, பிக் பாஸில் போய்ட்டு வெறும் காமெடி பண்ணுறதுக்காக தான் போகிறீங்களா, அதுக்கு ஏன் வந்து இன்றைக்கி பிக் பாஸ் போகணும்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, உள்ளே போனால் கோயம்புத்தூர் குசும்பு என்னன்னு சொல்லிட்டு நான் காமிப்பேன். அப்படியா, அப்போ நீங்கள் வந்ததுலேருந்து கோயம்புத்தூர் பாஷை பேசவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஆரி வந்து கலாய்க்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, நான் நல்லா தான் பேசுவேன்னு சொல்லிட்டு இவர் வந்து கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ கோயம்புத்தூர் பாஷையில் வந்து எங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே வந்து ராஜு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் பிக் பாஸில் போனது எதுக்குன்னே தெரியல, முட்டைக்கண்ணை வச்சுட்டு அப்படியே வந்து எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருப்பீங்க. ஆனால் ஏதாவது ஒரு டயலாக் சொன்னால் அது அப்படியே தகுக்காகவே சொல்கிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கருத்தாக பேசுகிறது நேர்மையாக இருக்கிறது எல்லாமே கரெக்டு தான், ஆனால் கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு நாமினேஷனுக்கு எதுக்கு 1 ஹவராக வந்து பேசுகிறீங்க, நீங்கள் கன்ஃபெஷன் ரூமில் போய் 3 மணி நேரம் பேசுவீங்க, ஆனால் எபிசோடில் வெறும் 1 ஹவர் தான் காமிக்கிறாங்க, பாதி வந்து உங்களோட பேச்சிலே போயிடுச்சு. அடுத்தது ஓவியை பற்றி சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்ச நாள் தான் பிக் பாஸில் இருந்தீங்க, ஆனால் உங்களால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க வெளியே. அது மட்டும் இல்லை, இப்போ பார்டரில் வந்து இந்தியன் ஆர்மின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் உங்களால் தான் வந்து ஓவிய ஆர்மியாக வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் மாயாவை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாரத்தில் 5 நாள் அவ்வளோ பெரிய ஆட்டம் போடுவீங்க, ஆனால் வீக்கெண்டில் மட்டும் பெரிய பிஸ்தா மாதிரி எதுவும் நடக்காத மாதிரி உட்காந்துருவீங்க, எல்லா பழியும் சேர்த்து பூர்ணிமா தலையிலே வந்து போட்டுருவீங்க, அவ்வளோ விஷம்னு சொல்லிட்டு மாயாவையும் விட்டு வைக்கல, செம்மையாக ஓப்பனாக பேசினாங்க. அடுத்ததான் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, என்னென்னா ரப்பர் பேண்டை மூஞ்சியில் போட்டுட்டு அதை அப்படியே வந்து அவங்க ஃபேஸாலே வந்து அப்படியே அந்த ரப்பர் பேண்டை வந்து கீழே இறக்கணும். ஸோ எல்லாமே நல்லா தான் பண்ணார், ஆனால் இவரை வந்து ஏன் ஹோலில் வச்சாங்கன்னு புரியலை. நீங்கள் உள்ளே போயிட்டு எப்படி இருப்பீங்கன்னு தெரியல, அதனால் உங்களை ஹோலில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் அமுச்சு விட்டாங்க. அடுத்ததாக வந்தாங்க பாருங்கள் ஒரு கண்டஸ்டண்ட்டு ஜேசன் சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து என்னென்னமோ நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு, ஸ்டேட் சாம்பியன், நேஷ்னல் சாம்பியன், அதே மாதிரி நேஷ்னல் சாம்பியனா அப்படி என்ன நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னு கேட்டால், காமன்வெல்த்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னை யாருக்குமே தெரியாது, நான் வந்து ரெஸ்லர் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டால், எனக்கு நிறைய கோல்டு மெடல் கிடச்சிருக்கு, ஆனால் என்னை யாருக்குமே தெரியாது, பேர் கேட்டாலே வந்து தெரியணும், அது மட்டும் இல்லை, நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன், நான் வந்து ரேப்பர் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சாங்ஸ்லாம் எழுதுவேன். அவர் பாட்டுக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. இவரை வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல ராஜுக்கு. ராஜு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பேச்சு கேட்டுட்டு எனக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, ஏன்னா நீ ரொம்ப கன்ஃபியூஸாகவே இருக்கேன்னு சொல்லும்போது, நோ சார் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பேசும்போதே வந்து நமக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லை, உங்களை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க, நீங்கள் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கீங்களா, அப்புறம் ஏன் பிக் பாஸ்க்கு போகிறீங்கன்னு கேட்டால், அதான் பேர் வந்து கேட்டாலே வந்து யாருக்குமே தெரியலல்ல, ஸோ அப்போ ஃபேன்ஸ்க்காக தான், இல்லைனா பாப்புலாரிட்டிக்காக பிக் பாஸ் போகிறீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. எனிவே, ஸோ இவரை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ரெஸ்லிங்கில் சில மூமெண்ட்ஸ்லாம் வந்து காமிக்க சொல்கிறாங்க, ஸோ இவரும் வந்து காமிக்கிறாங்க. ஆனால் எதனால செலக்ட் பண்ணாங்க இவரை, இப்போ ஜேசனை செலக்ட் பண்ணாங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் குசும்பு அவரையும் வந்து செலக்ட் பண்ணியிருக்கலாம்ல. ஸோ அதுதான் வந்து என்னென்னு புரியலை. இதை பற்றி உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் மக்களே.